ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எந்த கோர்ஸ் பற்றி பார்க்க போகிறோன்னா எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கோர்ஸ் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எஜுகேஷன் ஓரியன்டாகவும் கோர்ஸ் ஓரியன்டாகவும் காலேஜ் ஓரியன்டாகவும் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லப்படுற இந்த கோர்ஸ் வந்து தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா முதுகலை கணினி அறிவியல் மற்றும் பொறியியல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த கோர்ஸ் வந்து நம்ம 2 இயர்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது 4 செமஸ்டர்களாக பிரிச்சிருப்பாங்க. இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான செலவு தமிழகத்தில் எவ்வளோ ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 40,000 2 லட்சம் வரையிலுமே இருக்குது. அது நம்ம எந்த மாதிரியான கல்லூரிகளில் போய் சேர்றோம் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குங்க. அதுக்கப்புறம் இந்த கோர்ஸ் முடித்தவங்க பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் 15,000 1 lakh வரலுமே சேலரி வாங்குறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதுவும் நம்ம எந்த மாதிரியான ஜாப் பொசிஷனில் எந்த விதமான கம்பெனியில் போய் நம்ம சேர்றோம் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இந்த கோர்ஸ் நம்ம சேரணும் அப்படின்னா நம்மளுடைய கல்வி தகுதி எவ்வளோ இருக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பிஇ பை பிடெக்கில் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். அதில் வந்து 50% மார்க்கு மேலே எடுத்திருக்கணும். அதுக்கப்புறம் இந்த கோர்ஸ் படிக்கிறது மூலிமா எந்த மாதிரியான நிறுவனங்களில் வந்து நமக்கு வேலைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிசிஎஸ், விப்ரோ, டிஎக்சி, சின்டெல், ஹெக்ஸாவேர், கேப்ஜெமினி, இன்ஃபோசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய நிறுவனங்கள் இன்னும் நிறைய நிறுவனங்கள் இருக்குது. அதில் வந்து நமக்கு வேகன்சிஸ் நிறையவே இருக்குது. அதில் வந்து நம்மளை எந்த மாதிரியான பொசிஷனில் உட்கார வைக்கணும்னு சொல்லிட்டு வேலை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மென்பொருள் பொறியாளர்கள், பயன்பாட்டு டெவலப்பர், நெட்வொர்க் பொறியாளர்கள், வன்பொருள் பொறியாளர், அப்புறம் கேட் இன்ஜினியர்னு சொல்லப்படுற கேட் பொறியாளர்கள், இந்த மாதிரியான ஜாப் பொசிஷனில் நமக்கு வந்து வேலைகள் கண்டிப்பாக இருக்கும். இந்த கோர்ஸ் எதை பற்றி படிக்கிறதுனா அதாவது கம்ப்யூட்டரை பற்றி நம்ம வந்து முழுக்க படிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து பிஇ பை பிடெக்கில் அதனுடைய பாடத்திட்டங்கள் அந்த பாடநெறிகள் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு தான் பார்ப்போம். இது வந்து எம்ஏல பார்த்தீங்கன்னா அதை பற்றி முழுக்க அதனுடைய வந்து என்னென்ன பயன்பாடுகள் இருக்குது, அது எந்தெந்த துறையில் நம்ம பயன்படுத்தணும், அந்த கணினியோட அறிவு வந்து எந்த அளவுக்கு இருக்கும், அது வந்து நம்ம வங்கிகளாக இருக்கட்டும், ஒரு கம்பெனிஸாக இருக்கட்டும், இல்லது ஒரு கடைகளாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு மென்பொருள் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சாஃப்ட்வேர் துறையிலாக இருக்கட்டும், இல்லை வன்பொருள் துறையிலாக இருக்கட்டும், இல்லை கேடு பை கேமாக இருக்கட்டும், அந்த இதில் நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம், அப்போ நெட்வொர்க்கு நிறைய இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம கணினி எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பற்றி நிறைய படிப்பாங்க. அதாவது தொழில்துறையோட வளர்ச்சியிலும் இப்போ இருக்கிற சந்தைகளோட உருவாக்கத்திலையும் பார்த்தீங்கன்னா தகுதியான இன்ஜினியர்களை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப அவசியம். அவர்களோட தேவையும் இன்றைக்கி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கணினி அறிவியல், அதாவது முதுகலை கணினி அறிவியல் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் ரொம்பவே தேவை. அவர்களோட தேவை அதிகமாக இருக்கிறதுனால இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக எடுத்து படிக்கலாம். இந்த கோர்ஸ் படிக்கிறது மூலிமா நீங்கள் வந்து டிப்ளமோவுக்கும் பிஇ பை பிடெக்கும் நீங்கள் ஸ்டாஃப் ஃபார்ம் கூட போகலாம். அதாவது இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா கணினி அறிவியல் துறையில் வந்து பின்னணி உள்ள மாணவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த கோர்ஸ் நீங்கள் தாராளமாக படிக்கலாம். அதுக்கப்புறம் தான் சாஃப்ட்வேர் மேம்பாட்டு வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் அதிலே வந்து கொஞ்சம் பெரிய அளவு நினைக்கணும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து படிக்கலாம். அதுக்கப்புறம் நெட்வொர்க் இன்ஜினியராக தொழில் தேடுறீங்க பார்த்தீங்களா, அதில் வந்து பெருசாக சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து படிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இதே டெக்னாலஜிஸில் அதாவது பிடெக் முடித்து சிஎஸ்சி முடித்து அதிலே வந்து இன்னும் உயர் படிப்பு படிக்கணும், நான் வந்து எம்இ முடிச்சுட்டு எம்ஃபில் பிஹெச்டி எல்லாம் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் தாராளமாக எடுத்து படிக்கலாம். இந்த கோர்ஸ் படிக்கிறது மூலிமா வேலைவாய்ப்புகள் எப்போயுமே இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். அது வந்து நீங்கள் எந்த மாதிரியான கலை சிறந்த கல்லூரிகளில் பொறுத்து படிக்கிறீங்க அப்படிங்கிறது இருக்குது. இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் தமிழகத்தின் தலை சிறந்த கல்லூரிகளில் குறைந்த கட்டத்தில் நீங்கள் படிக்கணும் வித் ஸ்காலர்ஷிப்போட அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் பண்ணி கொடுக்குறோம். இதை பற்றின மேலும் டீட்டெயில் தெரியணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம். அதையும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.